தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி பதவியேற்றார். தொண்டாமுத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்பி வேலுமணி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன் பதவியேற்பு. நத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதவியேற்றார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நத்தம் இரா விஸ்வநாதன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அஇஅதிமுக சார்பில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சௌமியா அன்புமணி, கணேஷ்குமார், சிவகுமார், வைத்தி ஆகிய 4 பேர் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். சட்டப்பேரவையில் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட பாஜகவைச் சேர்ந்த போஜராஜன் எம்எல்ஏவாக பதவியேற்றார். அமமுக சார்பில் போட்டியிட்ட காமராஜும் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றார். நாட்டின் வளங்களை சேமிப்பதில் கவனம் செலுத்தும் விதமாக ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கோரிக்கை. சர்வதேச சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க அந்நிய செலவாணியை சேமிக்க அவற்றை சிக்கனமாக பயன்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பு என பிரதமர் மோடி அறிவுரை. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்ற நிலை மற்றும் பொருளாதார சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக பொதுமக்கள் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை. அந்நிய செலவாணியை சேமிக்க இக்கட்டான காலங்களில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது நம் அனைவரது கடமை என பிரதமர் மோடி திட்டவட்டார். அந்நிய செலவாணியை சேமிக்க உதவும் வகையில் மக்கள் கொரோனா காலத்தை போன்று வீட்டிலிருந்தே பணிபுரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். எரிபொருள், தங்கம் மற்றும் ரசாயன உரங்களுக்காக அதிக அந்நிய செலவாணி ஆகும் நிலையில் இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் போட்டியின்றி தேர்வாக உள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கு யாரும் போட்டியிட மனு தாக்கல் செய்யாத நிலையில் இருவரும் போட்டியின்றி தேர்வாகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் சட்டவிரோத விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 10 கிலோ கஞ்சா பறிமுதல். 10 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கிய நிலையில் சிறையில் அடைப்பு. ஈரோடு ரயில் நிலையம் அருகே 3.5 கிலோ கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டுகள் வைத்திருந்த பீகார் இளைஞர் சிக்கினர். போதை பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகியுள்ள நிலையில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையை காவல்துறை தீவிரப்படுத்த வேண்டுமென மக்கள் வலியுறுத்தல்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காவல்துறை உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 4200 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் எரித்து அழிப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறை உயரதிகாரிகள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம், வரஞ்சிரம், இலவானசூர் கோட்டை, உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 872 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் அழிப்பு. சின்னசேலம் பேரூராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் குழி தோண்டி புகையிலை பொருட்கள் புதைப்பு. திருவள்ளூர் அருகே தொழில் போட்டி காரணமாக அஇஅதிமுக கிளை செயலாளருக்கு சரமாரியாக அரிவாள் வெட்டு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆரோன் பாஷா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் கைது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நிலத்தகராறில் இளைஞரை அவரது சித்தப்பா மற்றும் அவரின் மகன் கார் ஏற்றி கொன்ற கொடூரம். இளைஞரின் சித்தப்பா சிக்கிய நிலையில் தலைமறைவான அவரின் மகனை தேடும் போலீசார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகேயுள்ள வயல்வெளி பகுதியில் முற்றிலுமாக எரிந்த நிலையில் எலும்புக்கூடு கிடந்ததால் பரபரப்பு. இறந்தவர் யார்? ஆணா, பெண்ணா, கொலையா, தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஒருதலை காதலை ஏற்க மறுத்த இளம்பெண்ணை நடு ரோட்டில் கத்தியால் குத்திய இளைஞர் பிடிபட்டார். பிடிபட்ட இளைஞர் மீது கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கேவிக்குப்பம் தாசில்தார் சந்தேகமான வகையில் உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிய காவல்துறையினர் உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மது போதையில் தாயை தாக்கிய மகனை கொன்ற தந்தை. சொத்து கேட்டு தாயை தாக்கிய மகனை ஆத்திரத்தில் இரும்பு குழாயால் அடித்து கொன்ற தந்தையை கைது செய்த காவல்துறை. திருவாரூர் அருகே கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறில் 22 வயதுடைய சந்தோஷ் என்ற இளைஞர் அடித்துக் கொலை. சாமி ஊர்வலத்தின் போது ஆடி வந்த போது இரு தரப்பினர்களிடையே நடந்த மோதலில் விபரீதம். மதுரை மாவட்டம் சிலைமான் அருகே ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் 45 வயது நபர் இரத்த காயத்துடன் சடலமாக மீட்பு. உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் என்பவரின் உடலை மீட்ட போலீசார் கொலை செய்த நபர்கள் குறித்து விசாரணை. திருவள்ளூர் அருகே அதிமுக பிரமுகரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய இளைஞர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தேர்தல் பிரச்சனையா அல்லது தொழில் போட்டியா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே அடுத்தடுத்து 2 இளைஞர்கள் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெட்ஷீட்களால் சுற்றப்பட்டு தென்னை ஓலைகளை கொண்டு உடல்கள் எரிக்கப்பட்டிருந்த நிலையில் கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை. சேலம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் பள்ளி மாணவர்களே சக மாணவனை துடிக்க துடிக்க கொலை செய்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கொலை செய்துவிட்டு தப்பியோட முயன்ற 2 சிறுவர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் சாதி பெயரை சொல்லி திட்டியதே கொலைக்கு காரணம் என தகவல். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த தனியார் நிறுவன கேஷியரிடம் டிஜிட்டல் கைது என கூறி 40 லட்சம் ரூபாய் மோசடி. புகாரின் பேரில் ஆன்லைன் மோசடி கும்பல் மீது மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருப்பத்தூரில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகளை திருடிய வழக்கில் பெண் உள்பட 2 சிக்கினர். தலைமறைவாக உள்ள நபரை தீவிரமாக தேடி வரும் போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்களிடம் வழிப்பறி செய்து இருசக்கர வாகனத்தை பறித்து சென்ற சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இளைஞர்களை கத்தியால் தாக்கியும் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்ற அடையாளம் தெரியாத நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்தடுத்து பூட்டியிருந்த வீடுகளில் தொடர் கொள்ளை சம்பவத்தால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் கொள்ளை. அடுத்தடுத்து 3 வீடுகளில் நடந்த தொடர் திருட்டால் பொதுமக்கள் அச்சம். சென்னை யானைக்கவுனி பகுதியில் நகைக்கடையில் வேலை செய்து வந்த ஊழியர் 65 லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பி ஓட்டம். புகாரின் பேரில் ஊழியர் மற்றும் அவருக்கு உதவியதாக கூறப்படும் திருநங்கை கைது செய்யப்பட்டதுடன் 53 லட்சம் ரூபாய் பணமும் மீட்பு. நெல் கொள்முதல் செய்த பணத்தை வழங்க கோரி ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு. கொள்முதல் செய்யப்பட்டு நீண்ட நாட்களாகியும் பணத்தை விவசாயிகளுக்கு வழங்காமல் NCCF நிறுவனம் காலம் தாழ்த்துவதாகவும் புகார். நெல் கொள்முதல் செய்துவிட்டு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல்லுக்கு இன்று வரை பணம் வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றனர். இது எங்களுக்கு காரணம் என்னவென்று எங்களுக்கும் புரியவில்லை. என்னவென்று கேட்கும்போது பணம் வரும் என்று அந்த மேற்பட்ட நிறுவனத்தார் கூறிக்கொண்டுள்ளனர். கடந்த 30/4/26 அன்று வட்டாட்சியர் தலைமையில் மேற்பட்ட நிறுவனத்தாரை கூப்பிட்டு பேசும்போது 10 நாளில் பணத்தையும் கொடுத்து விடுகிறோம், நெல்லையும் முழு நெல்லை எடுத்து சென்று விடுகிறோம் என்று கூறிவிட்டு இந்தியாவில் மாணவர்களின் தற்கொலை சம்பவங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 62.2% அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். 2015-2024 வரையிலான மாணவர் தற்கொலை விகிதம் 62.2% உயர்ந்து 8,934 இருந்த இந்த எண்ணிக்கை தற்போது 14,488 உயர்வு. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கிய 8 நாட்களில் 89,629 மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிப்பு. 14,681 பேர் சான்றிதழ் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் 34,170 மாணவர்கள் கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும் தகவல். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தற்போது உள்ள வங்கதேசத்தின் நிலை ஒரு ஆழமான பள்ளத்தில் உள்ளதாகவும் அதனை மீட்டெடுக்க பாஜகவால் மட்டுமே முடியும் எனவும் திட்டவட்டம். உப்பு மற்றும் சர்க்கரை அதிகம் கொண்ட பாக்கெட் உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதால் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் 25 லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். லட்சக்கணக்கானோர் இதய நோய் மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகின்ற நிலையில் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். சென்னையில் கோடை காலம் தொடங்கியதை அடுத்து குடிநீர் பயன்பாடு அதிகரித்து வருவதை பயன்படுத்தி தரமற்ற குடிநீர் கேன்கள் விற்கப்பட்டு வருவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. இதுபோன்ற தண்ணீரை குடிப்பதால் ஒவ்வாமை, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. தனியார் இராணுவ பயிற்சி மையத்தில் சேர சென்றபோது விபத்தில் சிக்கி பலியான சோகம். விழுப்புரத்தில் வாகன சோதனையின் போது அதிவேகமாக வந்த லாரி மோதி தலைமை காவலர் உயிரிழந்த பரிதாபம். வாகனத்தை நிறுத்துமாறு கூறிய தலைமை காவலர் அதே லாரி மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த நிலையில் வாகன ஓட்டுநர் கைது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் கழிவறைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி தவறி விழுந்த நேபாள நாட்டு பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. குடும்பத்தினர் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியதில் 4 கிலோமீட்டர் தள்ளி சென்று ரயில் நின்ற நிலையில் உடலை தேடிய குடும்பத்தினர். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ளதால் சென்னையில் வஞ்சிர மீன் கிலோ 1,500 ரூபாய்க்கு விற்பனையாகி வரும் நிலையில் வவ்வால் மற்றும் பெரிய மீன்களுக்கு விலையும் கிடுகிடுவன உயர்வு. நாளுக்கு நாள் விலை உச்சத்தை தொட்டு வருவதால் மீன் பிரியர்கள் ஏமாற்றம். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளின் சோதனையின் போது 25 கிலோ போதை மாத்திரைகள் சிக்கின. சிங்கப்பூரில் இருந்து வந்த பயணி ஒருவரை பிடித்து சோதனை செய்ததில் பொம்மைகளுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு வந்த 50 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல்.
நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சிவகங்கை உதவி கோட்ட பொறியாளர் கையும் களவுமாக கைது. 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க லஞ்சம் கேட்டது விசாரணையில் அம்பலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் தோப்பில் தண்ணீர் பாய்ச்ச சென்ற விவசாயி அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் ஒரு உயிர் பறிபோயுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கனரக வாகனங்கள் புதுப்பிப்பதற்கான இணையதளம் முடங்கியதால் தமிழகம் பதிவெண் கொண்ட 1,10,504 லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் உரிமத்தை புதுப்பிக்க முடியாமல் பல மாநிலங்களில் நிற்கும் நிலை. வாகனம் இருப்பிட கண்காணிப்பு சாதனமான VLTD கருவி அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன் சேவா அமைப்பு கோரிக்கை. CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. முதல் முறையாக ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் எனப்படும் டிஜிட்டல் மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் விடைத்தாட்கள் வேகமாகவும் துல்லியமாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கார் மற்றும் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. காரில் பயணித்த கணவன் மனைவி உயிரிழந்த நிலையில் 12 வயது சிறுவன் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. நீதிமன்ற தரவுகளை ஒருங்கிணைக்கும் ஒரே வழக்கு ஒரே தரவு என்ற திட்டத்தை அறிவித்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த். ஒரே வழக்கு கீழமை நீதிமன்றங்களில் இருந்து உச்சநீதிமன்றம் வரும்போது தகவல்களில் முரண்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை. சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் தற்போது 1700 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே இருப்பதாக தகவல். 1046 TMC கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் 246 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே இருப்பதாகவும் 3300 TMC கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் 2075 TMC தண்ணீர் மட்டுமே இருப்பதாகவும் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,100 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 285 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் அதிகரித்து 2,85,000 ரூபாயாக நிர்ணயம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வல்லாரேந்தல் பழையனூர் கிராமங்களில் குடிநீர், தெருவிளக்கு, பேருந்து வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில்லை என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கடந்த 2 ஆண்டுகளாக 3 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வருவதாக பெண்கள் கண்ணீர். பழைய மூட்டை கொண்டாந்து வீட்டில் போட்டு போயிடறாங்க. மூட்டில் அது தண்ணி வெள்ள ஒன்றும் வெள்ள. நாங்கள் 3வது கிராமத்தில் போய் தண்ணி தூக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சாலை பசுத்தோதும் இல்லை. இது லைட்டு எரிஞ்சா ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு எங்கிட்ட வசூலிக்கிறாங்க 100 ரூபா கொடுங்க, நாங்கள் போஸ்ட் மரம் தூக்கி சேசபிக்கு வரி கொடுங்கன்னு சொன்னால் எங்கிட்டயே வரியை வாங்கி அந்த போஸ்ட்டை ஊன்றாங்க. இப்படி இருக்குது எங்கள் ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கடையில் கோழி இருக்குது, அந்த அரிசியை அதை போடுறாங்க. ஒரே நாட்டையும் திறந்து போடுறாங்க. மற்ற நாள் போனோம்னா இல்லை நீங்கள் பக்கத்தில் போய் வாங்கிக்கோங்கன்னு பக்கத்து ரேஷனில் போய் வாங்க சொல்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம். சரக்கு வாகனத்தில் விதிகளை மீறி 15 பேர் பயணித்த நிலையில் விபத்தில் சிக்கி படுகாயம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரும் 13ஆம் தேதி 3ஆம் நாள் அரசு முறை பயணமாக சீனா வர உள்ளதாக சீனா வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தகவல். ஈரானுக்கு மறைமுக ராணுவ மற்றும் பொருளாதார ஆதரவு அளித்து வருவது குறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் அதிபர் ட்ரம்ப் நேரடியாக கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க வட்டாரங்கள் தகவல். தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு நாட்டின் அனைத்து விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வாழ்த்து. அறிவியல், புதுமை மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் நமது தேசம் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்து வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் X தளத்தில் பதிவு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே 48 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. வெளி மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் கடத்தி வந்து மதுரை முழுவதும் விநியோகிக்க திட்டமிட்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சிறையில் அடைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் கொள்ளை. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மயக்க மருந்து ஸ்ப்ரே அடித்து கொள்ளையடித்த கொள்ளையர்கள். மதுரை மாவட்டம் குமாரகம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த பிரேக் ஃபெயிலியரான அரசு பேருந்தை சாமர்த்தியமாக சாலையோரம் நிறுத்திய ஓட்டுநரால் உயிர் தப்பிய பயணிகள்.
மாற்றுப் பேருந்தில் ஏறிச் சென்ற பயணிகள். மதுரை அழகர் கோயில் சித்திரை திருவிழாவில் கள்ள அழகர் மதுரைக்கு எழுந்தருளிய போது 36 தள்ளு வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்ட சிறப்பு உண்டியல்கள் காணிக்கை எண்ணும் பணி தீவிரம். தற்போது வரை எண்ணப்பட்ட உண்டியல்களில் 1,09,43,000 ரூபாய் காணிக்கையாக வசூலாகியுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் மற்ற உண்டியல்களை எண்ணும் பணி தொடர்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் செவ்வாய்க்கிழமை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிப்பு. மேற்கு வங்க எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் கொலை வழக்கில் கைதான 3 பேரை 13 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிஐடிக்கு வடக்கு 24 பர்கானஸ் நீதிமன்றம் அனுமதி. தாம் நிரபராதி என கைதானவர் முழக்கமிட்ட நிலையில் ஆதாரங்களை அளித்தல் மற்றும் ஆயுத சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள சிஐடி அதிகாரிகள் கொலையின் பின்னணியில் உள்ள சதித்திட்டம் குறித்து ரகசிய விசாரணை. 2025-26 நிதியாண்டில் மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுகள் உறுதி செய்யப்படாததால் 3,39,00,000 பயணியரால் ரயிலில் பயணம் செய்ய முடியவில்லை. ஆர்டிஐயில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ரயில்வே நிர்வாகம் விளக்கம். நடப்பு நிதியாண்டில் ரயிலில் இடம் கிடைக்காததால் தினமும் 92,877 பயணிகள் பாதிப்பு. நிமிடத்திற்கு 64 பயணியரும் ஒவ்வொரு வினாடிக்கும் 1க்கும் மேற்பட்ட பயணியரும் ரயிலில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை இழந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல். பூமி மற்றும் செவ்வாய் கோள்கள் ஒரே மாதிரியான விண்வெளி பொருட்களால் உருவானவை என்று புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது சூரிய குடும்பத்தின் வெளிப்புற பொருட்களால் பூமி உருவானது என்ற பழைய கருத்தை மாற்றியுள்ள நிலையில் பூமியைப் போலவே செவ்வாயும் ஆரம்பத்தில் தண்ணீருடன் இருந்திருக்கலாம் என்றும் ஆய்வில் தகவல். ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக 20க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை பணியில் ஈடுபடுத்தி ஈரானை முற்றுகையிட்டு வருவதாக அமெரிக்கா அறிவிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் 61 கப்பல்களை திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் முற்றுகையின் ஒரு பகுதியாக 4 கப்பல்களை செயலிழக்க செய்துள்ளதாகவும் அமெரிக்கா தகவல். சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஈரானின் சரணடைதல் அல்ல என அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் திட்டவட்டமாக அறிவிப்பு. தங்கள் நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கவே பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் எதிரிகளிடம் ஈரான் ஒருபோதும் தலைவணங்காது என்றும் உறுதி. அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து புறப்பட்ட சொகுசு கப்பலில் புதிய நோரோ வைரஸ் பாதிப்பு கண்டறிவு. கப்பலில் இருந்த 115 பேருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட தீவிர அறிகுறிகள் தென்பட்ட நிலையில் மிக வேகமாக பரவக்கூடிய இந்த வைரஸால் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் கடும் அவதி. நாடு முழுவதும் ஒட்டுமொத்த தற்கொலைகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தாலும் மாணவர்கள் தற்கொலை விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதிர்ச்சி. 13.2% மகாராஷ்டிரா முதலிடத்திலும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் இதுகுறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை. ஈரானுக்கு எதிரான போர் முடிவடையவில்லை என்றும் அணு ஆயுத முயற்சியை ஈரான் முழுவதுமாக கைவிடும் வரை போர் தொடரும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டம். இஸ்ரேலின் நடவடிக்கையால் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்புகள் பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் கருத்து. சீனாவின் ஷாங்காய் நகரில் சர்வதேச மலர் மற்றும் தோட்டக்கலை கண்காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. வண்ண வண்ண மலர்களைக் கண்டு ரசித்து வரும் பொதுமக்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பிரம்மாண்டமான மலர் நாய்க்குட்டியை கண்டு மகிழ்ச்சி. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் நாளொன்றுக்கு 130 கப்பல்கள் சென்ற வழித்தடத்தில் போக்குவரத்து கப்பல் வணிகம் முற்றிலும் முடக்கம். ஹார்முஸ் ஜலசந்தியில் போருக்கு முன்பிருந்த போக்குவரத்து நிலை திரும்ப வேண்டுமென கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை தூதர்கள் வலியுறுத்தல். ஈரான் மீது போர் நடவடிக்கைகளை எளிதாக தொடங்க ஈராக்கின் மேற்கு பாலைவன பகுதியில் இஸ்ரேல் ரகசிய ராணுவ தளம் அமைத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையில் குற்றச்சாட்டு. அப்பகுதிக்கு சென்ற ஈராக் ராணுவத்தினரை இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நடத்தி விரட்டியதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையில் ஈராக் புகார் அளித்துள்ளதாகவும் தகவல். ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அதிக அளவில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு.
60 கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட வைத்து ஈரானை செயலிழக்க வைக்க அமெரிக்கா திட்டம். வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள சோதனைச் சாவடியில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் 14 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தகவல். குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவலர்கள் தீவிர விசாரணை. ஹண்டா வைரஸ் கொரோனா போல் எளிதில் பரவக்கூடியது அல்ல என்றும் மிக சிறந்த நிபுணர்கள் இதனை உன்னிப்பாக ஆராய்ந்து வருவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி. நிலைமை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் வைரஸ் குறித்து நிபுணர்களுக்கு மிக நன்றாக தெரியும் என்றும் ட்ரம்ப் கருத்து. MV ஹோண்டிய சொகுசு கப்பலில் பயணித்த பிரெஞ்சு பெண் ஒருவருக்கு ஹண்டா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பிரான்சில் ஹண்டா வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 22 பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் அரசு உத்தரவு. ஹங்கேரியில் புதிய பிரதமர் பதவியேற்பு விழாவின் போது சுகாதார அமைச்சர் பதவிக்கான வேட்பாளர் சோல்ட் எகடெஸ் நடனமாடிய வீடியோ வைரல். ஏர் கிட்டார் இசைக்கு ஏற்ப அவர் நடனமாடிய போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டி ரசித்தனர். இந்தோனேஷியா அல் மகேரா தீவில் உள்ள டுகோனோ எரிமலை வெடித்ததை தொடர்ந்து 3 பேர் உயிரிழந்ததில் 2 பேர் சிங்கப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. எரிமலை வாய்ப்பகுதியை சுற்றிய பாறை இடிபாடுகளுக்கு அடியில் இருந்த உடல்கள் கடும் போராட்டங்களுக்கு பிறகு மீட்பு. அமெரிக்கா தொடர்ந்த போரால் ஹார்மூஸ் ஜலசந்தியை மேற்காசிய நாடான ஈரான் முடக்கியதால் உலக நாடுகளில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் விலையும் கடுமையாக உயர்ந்து பல நாடுகளில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. பாதை முடக்கத்தால் 1500 கப்பல்களும் அதில் 20,000 பணியாளர்களும் நடுக்கடலில் சிக்கி தவிப்பதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு வேதனை. ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த மானுடவியலாளர் டாக்டர் மணிவண்ணன் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை. எடின்பர்க் மற்றும் லோத்தியன்ஸ் ஈஸ்ட் பகுதிகளுக்கான உறுப்பினராக ஸ்காட்டிஷ் கிரீன் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் திருநங்கை உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றார். சர்வதேச சந்தையில் கார் ஏற்றுமதியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி சீனா முதலிடம். சீனாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கார்களின் எண்ணிக்கை 85% அதிகரிப்பு. அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளதால் சரிவை சந்தித்த இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் கவலை. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் முன்மொழிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிராகரித்ததை அடுத்து கச்சா எண்ணெய் விலை உயர்வு. சர்வதேச எண்ணெய் அளவுகோலான ஒரு பீப்பாய் 3.8% உயர்ந்த $105.20 அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யப்படும் கச்சா எண்ணெய் 4% அதிகரித்து $99.30 உயர்ந்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்ற லாலிகா கால்பந்து போட்டியில் ரியல் மேட்ரிட் அணியை வீழ்த்தி பார்சிலோனா அணி சாம்பியன் பட்டம் பெற்றது. ரியல் மேட்ரிட் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பார்சிலோனா அணி தொடர்ந்து 2வது முறையாக 29வது லாலிகா பட்டத்தை தட்டிச் சென்றது. இயக்குனர் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் மீனா நடிப்பில் உருவாகியுள்ள திருஷ்யம் 3 படத்தின் ட்ரைலர் வெளியானது. விறுவிறுப்பான திருப்பங்களை கொண்ட திருஷ்யம் 1 மற்றும் 2ஆம் பாகம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் 3ஆம் பாகம் வரும் 21ஆம் தேதி திரைக்கு வருகிறது. மத்திய காசாவில் நடைபெற்ற பாலஸ்தீன சர்வதேச மாரத்தான் போட்டியின் 10வது பதிப்பில் 1900 போட்டியாளர்கள் பங்கேற்பு. போரின் காரணமாக 2 ஆண்டுகளாக போட்டிகள் நடத்தப்படாத நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் போரில் கால்களை இழந்த பலர் பங்கேற்று அசத்தினர். சீனாவில் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணியினர் தங்கம் வென்று சாதனை. தீபா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் குங்கும் முகமது ஆகியோர் கொண்ட இந்திய மகளிர் அணி பரபரப்பான ஷூட் ஆஃபில் சீனாவை தோற்கடித்த 2021க்கு பிறகு முதல் உலகக்கோப்பை தங்கப் பதக்கத்தை உறுதி செய்தது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா நடிப்பில் உருவான கருப்பு திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியானது.
சமூக அநீதிக்கு எதிராக போராடும் கதைக்களத்துடன் வரும் 14ஆம் தேதி திரைக்கு வரும் கருப்பு திரைப்படத்தின் ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. கடந்த மாதம் வெளியாகி வசூலில் சாதனைகளை படைத்த துரந்தர் 2 திரைப்படம் வரும் 14ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட உள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். உலகம் முழுவதும் சுமார் 1800 கோடிக்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்த இந்த திரைப்படத்தை OTT தளத்தில் மீண்டும் ஒருமுறை காண ரசிகர்கள் ஆர்வம். பிரபல மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸின் ஸ்பின் ஆஃப் தொடரான பெர்லின் சீசன் 2 மே 15ஆம் தேதி வெளியாகும் என நெட்ஃபிளிக்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் இந்த தொடரை காண உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் ஆர்வம். ICC ஆண்களுக்கான ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை தக்க வைத்தது இந்திய அணி. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் 118 புள்ளிகளுடன் இந்திய அணி முதலிடத்திலும் 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து அணி 2வது இடத்திலும் நீடிப்பு.